ஒண்ணு நாங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி நல்ல பிள்ளையா இருங்க, இல்லைன்னா உங்களுடைய கட்சியோட எதிர்காலமே இருக்காது அப்படின்னு சொல்லி டெல்லியில இருந்து அமித்ஷா அவருடைய வாயிலாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு ரகசிய மெசேஜ் என்பது வந்திருக்கு. ஆட்சி அமைக்க போராடி கொண்டிருக்கும் போது மெஜாரிட்டி இல்லாத போது எந்த ஒரு கட்சி வாண்டடா வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ இப்போ அந்த கட்சி இல்லைனாதான் நம்மளால நிம்மதியா ஆட்சி செய்ய முடியும் அப்படின்ற நிலைமைக்கு தாவேகா தள்ளப்பட்டிருப்பதாக குமுதம் ரிப்போர்ட்டர்ல ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த ரகசிய மெசேஜ் என்ன, இதுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்ப எந்த ஒரு கட்சி நடுத்தரில் விட போறாங்க, இது தொடர்பான அனைத்து விஷயமே நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரகசிய மெசேஜ் எப்ப வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் டெல்லிக்கும் நேரடியான ஒரு தொடர்பு என்பது இருந்துச்சு, எப்படி இந்த ரகசிய மெசேஜ் வந்து எப்ப பாஸ் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இப்ப சமீபத்துல தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிஎம்களுடைய இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுச்சு. அமித்ஷா அவர்கள் டெல்லியில இருந்து சென்னை வந்திருந்தார்ல, இந்த மீட்டிங் அப்போ 20ஆம் தேதி நடக்குது. 19ஆம் தேதியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மலர் கொடுத்து வரவேற்கிறாரு, வீட்டுல இருந்து ஒரு ஸ்வீட் எல்லாம் செஞ்சு போய் கொடுக்குறாரு. அது ஏதோ மரியாதை நிமித்தம் காரணமாக, இல்லைன்னா வந்து இந்த கூட்டத்துக்கான தலைவர் வந்து அமித்ஷா அவர்களாம், துணை தலைவர் வந்து விஜய் அவர்களாம். சோ அதற்காக ஒரு நன்றி சொல்ல போனாருன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டாலுமே அந்த சந்திப்பின் போது டெல்லியில இருந்து பல்வேறு வார்னிங் ஆஃபர்ஸ் எல்லாமே தாவேகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கதாக சில தகவல்கள் அவங்க விரிவா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, நிர்வாக ரீதியான சில கேள்விகளை அமித்ஷா அவர்கள் முன்னெடுத்து வைக்கிறார். இப்ப டைரக்டா வந்த பிறகு பாத்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாதுல்ல, என்னப்பா டீல்லாம் ஓகேவான்ற மாதிரி மிரட்ட முடியாது. சரி ஓகே, புதுசா சிஎம் ஆயிருக்காப்ல, இதை 4 கேள்வியை கேட்போம்னு சொல்லி நிர்வாக ரீதியாக அரசு ரீதியாக இந்த விஷயங்களை கேட்டிருக்காரு. இது எல்லாத்துக்குமே நம்ம தலைவர் மாசா ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணிருக்காரு. சரி, நீங்க எப்படியோ பேச மாட்டீங்க, நான் அது பேசுறேன்ற மாதிரி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய இலக்கு என்பது, இது வந்து நான் சொல்லல, தெளிவா சொல்றேன், அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க. எங்களுடைய இலக்கு என்பது பாஜகவுக்கு இந்தியால காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை நாங்க உருவாக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவங்களுடைய ஆதரவு வாங்கி வச்சுக்கொண்டு, கூட்டணியில வச்சுக்கொண்டு, அமைச்சரவையில வைத்துக்கொண்டு இப்படி பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டு வரீங்களே, இது உங்களோட கட்சிக்கு வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து நல்லது இல்ல, அதனால எங்களுடைய நீங்க சேர்ந்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம நேரடியாக கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களுமே பாத்தீங்கன்னா ஒரு நெருங்கிய நட்புல இருந்தாங்க. ஆனா அவங்க எங்கேயாவது தேர்தல் கூட்டணி வச்சாங்களா? அதே மாதிரி தாங்க, சிம்பிள். நீங்க எங்க கூட கூட்டணி வைக்கணும்லாம் கிடையாது. அதே சமயத்துல நீங்க காங்கிரஸோட உறவாடக்கூடாது. ஏன் பாஜகவுக்கு தாவேகா கூட காங்கிரஸ் உறவாடக்கூடாதுன்னா, காங்கிரஸை பொறுத்தவரையுமே அவங்க திமுக கூட்டணியில நின்று சில சீட்டுகளை ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா தாவேகாக்கு போயிட்ட பிறகு 2 எம்பி சீட்டு, ஒரேடியா எம்பி சீட்டு அமைச்சரவைக்குள்ள போயிட்டாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்குது. இப்படி காங்கிரஸ் வளர்றதா எங்களால வந்து விரும்ப முடியவில்லை, எங்களுக்கு வந்து ரசிக்கிற மாதிரியாக இல்ல. நீங்க ரொம்ப நெருக்கம் காட்டுறீங்க, அப்புறம் சில விஷயங்களும் உங்க கட்சியோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்களும் ஏதோ பேசாம அப்படின்னு அமைதியா வந்துட்டு இருக்காரு. கட்சியில் இருக்கக்கூடிய நலம் விரும்பிகள் இருப்பாங்களா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நலம் விரும்பிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைவரே நம்மளுக்கு வந்து கரூர் கேஸ் அங்க இருக்கு, குதிரைபேர கேஸ் இருக்கு, பல்வேறு கேஸ் இருக்கு, அதனால நாமளுமே காங்கிரஸ கொஞ்சம் அப்படி தள்ளி வைக்கிறதா நல்லதுன்ற மாதிரி இவங்க தரப்புல இருந்தும் பேசப்பட்டிருக்கு. சரி, எப்படி தள்ளி வைக்க போறாங்க ஒன்னும் புரியல. இப்ப பாஜக கூட இவங்க கூடனே போட மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியும். அப்படி போட்டாங்கன்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியலமே ஃபிளாப், எதிர்காலமே இருக்காது. அது வேற விஷயம், அது மறைமுகமாவோ நேர்முகமோ அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இப்போ காங்கிரஸை எப்படி கலட்டி விட போகிறார்கள் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு தான் இது வந்து நிக்குது. அப்படி அவங்க நேரடியாக காங்கிரஸ் வேணான்னு துரத்து விட்டாங்கன்னா காங்கிரஸ் கதை காலி, அது வேற விஷயம். ஆனா தாவேகாக்கு இருக்கக்கூடிய இமேஜ் என்பது அப்படியே உடைஞ்சிரும். ஏன்பா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களே, ஒரு கூட்டணி உடைச்சு கொண்டு வந்தாங்களே, எந்த கூட்டணியில இவரை பிரதமர் ஆக்கணும்னு சொல்லி ஒரு கட்சி பேசிச்சோ, ஒரு தலைவர் பேசினாங்களோ, அவரையே விட்டுட்டு முதலா வந்து ஆதரவு கொடுத்தாங்களே, அவங்கள நீங்க துரத்தி விடுறீங்களேன்ற மாதிரி தமிழ்நாடே பேசும். அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் தானாக வெளியேறினாங்களோ அதே மாதிரி நம்ம கூட்டணியில இருந்து காங்கிரஸ் தானா வெளியே போட்டாங்க, அவங்க போன மாதிரியும் ஆயிடும், நம்ம மேல கெட்ட பேர் வராத மாதிரியும் ஆயிடும், மேலிடத்துக்கும் அது ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயமாக மாறிடும் என்ற மாதிரிதான் இவங்களுடைய கணக்கு என்பது போடப்பட்டிருக்கு. சரி, இப்போ இதுக்கப்புறம் தான் வெளியேற்ற போறாங்களோ, காங்கிரஸை வந்து கூட்டணியில இருந்து வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில இதுக்கப்புறம் தான் ஈடுபட போறாங்களான்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப சமீபத்துல தாவேகாவோட அமைச்சர்கள் எல்லாருமே அடுத்த பிஎம், அதாவது இந்தியாவுக்கே ஒரு பிரதமர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம ஃபுல்லா ரீல்ஸ் தான், அந்த ஃபேக் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா
குலுங்கி குலுங்கி சிரிக்கலாம் அந்த வகையில இருக்கு. இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லிட்டாராம், தமிழ்நாட்டுல ஏதாவது வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துச்சுன்னா அவங்களை சுட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாராம். இருக்கக்கூடிய கோவில் நிதி எல்லாம் உண்டியில கொண்டு போயிட்டு ஸ்கூல்லயும் வந்து ஹாஸ்பிட்டல்ல வைங்கன்னு சொல்லிட்டாராம். இப்படி பல்வேறு ரீல்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டே வராங்க. அமைச்சர்களும் சட்டமன்றத்தில் பேசிட்டே வராங்க, அடுத்த பிரதமர் வந்து விஜய் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிட்டே வராங்களே. அப்போ இப்படி பேசுவதன் மூலியமாக காங்கிரசினுடைய ஒரு கொந்தளிப்பை இவங்க ஏற்பட செய்வதுதான் இவங்களோட திட்டமாக இருக்கு. இது ஆரம்பிச்சு ஏன்னா ஒரு காங்கிரஸ்காரரோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா நம்மளோட அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் அப்படின்ற மாதிரி இவங்க தீவிரமா வேலை செஞ்சுட்டு வராங்க. இந்த சமயத்துல கொண்டு போயிட்டு கூட்டணி அமைச்சாச்சு. ஏன்னா காங்கிரஸோடைய கணக்கு என்னவா இருக்குன்னா, இவங்க இந்தியா கூட்டணியில இருந்த போது எந்த ஒரு கட்சியுமே, அதாவது இந்த இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் யாருமே வந்து ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்த விரும்பவில்லை. அந்த சமயத்துல ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அவரை ஒரு பிரதமர் கேண்டிடேட்டாக நிக்க வச்சாங்க. ஆனா இப்போ அந்த இந்தியா கூட்டணியிலும் இல்ல, திமுக கூட கூட்டணியிலும் இல்ல. இதை உடைச்சிட்டு அவங்க தாவேக்காக்கு வந்தாங்க. அப்ப அவங்களுடைய கணக்குகள் எப்படி இருந்திருக்கும்னா, ஒருவேளை இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேம் இருக்கு, ஒரு பெரிய முகம் இருக்கு, அதாவது இந்த சினிமா பிம்பமோ ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறாங்க. ஸோ இவருடைய இந்த ஃபேமை பயன்படுத்தி கொண்டு நாளைக்கு ஒரு எலெக்ஷன் வருதுன்னா இவரை நம்ம பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால எப்படி வந்து இவங்க திமுக கூட்டணியிலிருந்து தானியாக வெளியேறினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட கூட்டணியில இருந்தும் அவங்க வெளியேறக்கூடாது, அதே மாதிரிதான் இந்த கூட்டணியிலும் நம்ம வெளியேற்றக்கூடாது. இப்படி சில விஷயங்களை செய்வதன் மூலியமாக காங்கிரசினரே வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் அவர் கூட கொந்தளிச்சு என்ன பேசியிருக்கிறாருன்னா, இவர் இந்த மாதிரி தொடர்ந்து பிரதமர் கேண்டிடேட் எல்லாம் பேசிட்டு வராங்க, தயவு செஞ்சு அதை வந்து ஒரு சிரிச்சுட்டு கடந்து போங்க, அது ரொம்ப சீரியஸான விஷயம் கிடையாது, தனிப்பட்ட கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறாங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ காங்கிரஸோட நிலைமை இப்ப என்னவாக இருக்குது? அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறன்ற மாதிரி வந்திருந்தாங்க. ஆனா பாஜகவுக்கு எதிராக நம்ம ஒரு இந்தியா கூட்டணியில தாவேக்காவை கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. இப்படி தாவேக்கா அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்க. மறுபுறம் பார்த்தோம்னா பயங்கரமான ரீல்ஸ், வீடியோக்கள், ஃபேக் நியூஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு வட இந்தியா முழுக்க அடுத்த பிரதமர் வந்து விஜய் அவர்கள் தான். அதை தாண்டி அவர் தமிழ்நாட்டுல வந்து ஏதாவது பாலியல் வன்கொடுமை நடந்தா அவங்க என்கவுண்டர் பண்ண சொல்லிட்டாரு, கோவில் இருக்கக்கூடிய உண்டியல்களை கொண்டு போயிட்டு அவர் கல்வி நிறுவனங்கள்ல இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இருக்க சொல்லிட்டாரு. இப்படி எக்கச்சக்கமா சிரிப்பு வரக்கூடிய அளவுக்கு போலியான செய்திகளை ஒரு ரீல்ஸா கிரியேட் பண்ணி ஒட்டுமொத்தமா நார்த் இந்தியா முழுக்க பரவ செஞ்சுட்டே வராங்க. இப்போ ராகுல் காந்தி அவருடைய நிலை என்னவா இருக்க போகுது? நான் இவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஒண்ணு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கும் போது எந்த ஒரு கட்சியினருமே நம்மள பிரதமர் கேண்டிடேட்டா முன்னிறுத்தவில்லை. அந்த சமயத்துல திமுக மட்டும்தான், ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் பிரதமர் கேண்டிடேட்டாக ராகுல் காந்தி அவர்கள் நிப்பாட்டினாரு. இப்ப நம்ம இந்தியா கூட்டணியில திமுக இல்ல, திமுக கூட கூட்டணியில நம்மளும் இல்ல. அப்போ நம்ம தாவேக்கா நம்பி இந்த சைடு வந்தோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேம் என்பது இருக்கு. அதனால நாளைக்கு நம்ம விஜய் அவர்கள் கூட கூட்டணியில இருக்கிறோம், நாளைக்கு ஒரு பிரச்சாரம் அப்படின்னு வந்துச்சுன்னா விஜய் அவர்களுடைய இந்த ஃபேஸை பயன்படுத்தி கொண்டு நம்ம அடுத்த கட்ட அரசியல் நகரை நோக்கி போலாம் அப்படின்னு சொல்லிதான் ராகுல் காந்தி அவர்கள் கனவு கண்டுட்டு இருப்பாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து விட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த பிரதமர் நான் தான், டாடா பாய் அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுட்டாங்க. இப்ப விஜய் அவர்களுடைய பர்சனல் ஜோசியர் ரத்தன் பண்ணிட்டு இருக்கிறாருல, அவர் என்ன சொல்றாருன்னா, அது 2029 இவருதான் பிரதமர்ன்ற மாதிரி அடிச்சு பேசுறாரு. அப்போ இந்த விஷயம் என்பது காங்கிரசினிடையே இப்பவே பாத்தீங்கன்னா ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு எல்லாருமே விஜய் அவர்களுக்கு அகேன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஒண்ணு, இப்ப அவங்களால வெளிப்படையாக வெளியே வந்து புலம்ப முடியவில்லை. ஏன்னா இது மக்கள் கிட்ட சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான் சொல்லி அவங்களுக்கே தெரியும், என்னடா இவங்களை நம்பி வந்துமே அடுத்த பிரதமர் நான்றாங்களே. இப்ப வட இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்பப்படுது என்றால் அது தவறான செய்தி அப்படின்னு சொல்ல கூட இவங்க தயாராக இல்லையன்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதவர்ஜன் அவர்களோ இல்ல தாவேக்கா அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அடுத்த பிரதமர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சொல்றாருல. இதுக்கு வந்து மாணிக்கம் தாகூர் ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. அவருக்கு ஒன்றும் பேச முடியல அவரால். அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சிரிப்பா கடந்து போயிடுங்க, அவங்க ஏதோ தனி மனித கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் தான்ன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எதற்காக இவ்வளவு விஷயங்களை பேசுறோம்னா, அவ்வளவுதான், நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, ஆட்சி அமைத்து விட்டும், இதுக்கப்புறம் உங்களோட தேவை என்பது எங்களுக்கு தேவை இல்லை, அதையும் தாண்டி உங்களுடன் நாங்கள் நட்புல இருக்கணும், கூட்டணியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய கட்சியினுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடும். அப்போ எங்களுக்கு காங்கிரஸ் வேணா, அவங்கள நானாவே அனுப்ப மாட்டோம், நீங்களாவே போயிடணும், எங்க கட்சியை காப்பாத்திக்கணும்ன்ற வகையில தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க காங்கிரஸுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எங்க போய் முடியுமோ தெரியல. இவ்வளவு விஷயமும் இன்னைக்கு குமுதம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் இப்ப ரகசிய மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு வார்னிங்காக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்திருக்குது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிஸ்ட்கள், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் இருந்து போகும்போது அவர்களுடைய காங்கிரசினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போது, அப்படி இவங்க துரத்தி விடுறாங்க, தாவேக்கா எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இப்போ திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் போகும்போது இங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எப்படி எங்க
மாதிரி பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி இங்க தாவேகா கூட்டணியில இருந்து காங்கிரஸ் போகும்போது காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியினர் பேச ஆரம்பிப்பாங்களா, தாவேகா எங்களோட முதுகுல குத்துச்சின்னு சொல்லி. இப்படி பல்வேறு முனைகள்ல பல்வேறு அரசியல் திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. இந்த வார்னிங்கை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டு முழுவதுமாக செயல்படுத்த ஆரம்பித்து விட்டால் தமிழக அரசியல் களம், இடைத்தேர்தலோட இந்த கணக்கு, இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது குறித்து உங்க கருத்து என்ன நம்ம பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.